வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்த்திகை முதல் நாள். நானும் என் கணவரும் முருகருக்கு மாலை போடுறதுக்காக நான் வந்துட்டு முதல் நாள் நைட்டே மாலையெல்லாம் எடுத்து நம்ம பசும்பாலில் கழுவி ஊற வச்சு கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சு குளித்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் முடித்தாச்சு. முருகருக்கும் வந்துட்டு வீட்டில் பூஜையெல்லாம் வேலுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு இந்த மாலை பிரசாதம்லாம் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலில் போய் தான் நாங்கள் போட்டோம். இது வந்து எங்களுக்கு 2வது வருஷம். போன வருஷமும் நாங்கள் முருகர் கோவிலில் போய் தான் போட்டோம். இந்த வருஷமும் அதே முருகர் கோயிலில் போய் காலையில் பிரசாதம்லாம் வாங்கிட்டு போய் அங்கே இருக்கிற பூசாரி வந்து விநாயகர் கழுத்தில் வந்து போட்டுட்டு அதுக்கடுத்து எங்கள் கழுத்தில் அரோகரா முழக்கத்தோடு போட்டு விட்டாங்க. மாலை போட்டு முடித்ததும் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம கொண்டு போன பிரசாதத்தை எல்லாத்துக்கும் கொடுத்தோம். மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருந்தது, ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா முருகருக்காக நம்ம மாலை போடும்போதும் நம்மளுடைய வேண்டுதல்கள் கோரிக்கையாக வச்சு போடும்போது நிச்சயமாக நம்ம வேண்டுதல்கள் நடக்கும். முருகரை கும்பிட்டவங்க வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும். என்னுடைய வாழ்க்கையிலையும் பல அதிசயங்கள் நடந்திருக்கு. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது மொத்த கார்த்திகை மாதம் முழுவதுன்றதுனால இந்த 48 நாள் விரதத்தில் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜையும் விரத பூஜையும் சேர்ந்து வந்து சாமி கும்பிடுவோம். நான் அது ஒவ்வொரு நாள் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.